நெய்தல் மீட்சி இயக்கம் இந்த ஸ்கீமை தமிழ்நாடு கவர்மெண்ட் பிப்ரவரி 19, 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னா, கடலோர வளங்களை மீட்டெடுக்கிறதுக்கு. அதுக்காக 14 மாவட்டங்கள்ல இருக்கிற 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடலோர வளங்களை மீட்டெடுக்கிறதுக்காக 1675 கோடி இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கிறதும் இதோட மெயின் நோக்கம்தான். அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, முதற் கடல் பசு பாதுகாப்பு காப்பகத்தை தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல பால்க் விரிகுடால ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே 8 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்றதும் இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம்தான். இந்த நீலக்கொடி சான்றிதழ் அப்படின்றது என்ன? இதை ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்மார்க் பேஸ்டு ஒரு என்விரான்மெண்ட் கம்பெனி இந்த சர்டிஃபிகேட் தர்றாங்க. தூய்மையா வச்சுக்கிற கடற்கரைகளுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ நெய்தல் மீட்சி இயக்கத்தினோட நோக்கம் என்ன? கடலோர வளங்களை மீட்டெடுக்கிறது, அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கிறது, 8 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வாங்குறதுக்காக. அப்படின்னா கடலோர பகுதிகளை தூய்மையா வைக்கிறது அப்படின்றதும் இதோட மெயின் நோக்கமாக தான் இருக்கும்.